பாஜக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழகத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, மோடி வந்து எதையுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்னை சர்வதேச விமான நிலையத்தை 1260 கோடி ரூபாய் செலவில் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார். பட் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணியை உறுதி செய்ய முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் தான் அதிமுக போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். ஸோ அது அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் பாமக அவங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது சில திராவிட கட்சிகளுடைய வயிறில் வந்து புளியை கரைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சி வந்து விமர்சனம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, அவர்கள் செய்த தவறுகளை, அவர்கள் செய்ய தவறிய விஷயங்களை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுல தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் செய்த விஷயங்களை செய்யாதது போல் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ அந்த மாதிரி திமுக வந்து சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு, அது பாஜக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழகத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, மோடி வந்து எதையுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை அவர்கள் எந்த கட்சி மீது பரப்பினாலும் அது தவறு தான். சரி, முதல்ல பாஜக மீது அவர்கள் பரப்பின இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சரி ஓகே, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ணல, அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம தேடி பார்த்தோம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கிது. குறிப்பாக வந்து அவங்க வைக்கக்கூடிய அலிகேஷனில் ஒரு முக்கியமான அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி சென்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் சில ட்விட்டரில் வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக நம்ம வந்து சென்னையில் மட்டும் இப்போ இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச டேட்டா மட்டும் வச்சு பார்க்கும்போது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். இந்த டேட்டா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி அவருடைய பிரச்சாரங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1097 கோடி ரூபாயில் 48 திட்டங்களை நிறைவேற்றியிருக்காரு பிரதமர் மோடி. சென்னையில் மட்டும் சொல்கிறேன், 1097 கோடி ரூபாய்க்கு 48 திட்டங்களை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட பாதுகாப்பை குறிப்பாக சென்னையில் தான் அவங்க சொன்னாங்க, சென்னையில் உள்ள பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் 137 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து மைசூர், கோயம்புத்தூர், அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் விஜயவாடா, இந்த இதெல்லாம் இணைக்கிறதுக்கு வந்தே பாரத் திட்டத்தை வந்து பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருந்தார். இது எல்லாருக்குமே இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அவர்களும் அடிக்கடி தங்களுடைய பிரச்சாரங்கள் வந்து சொல்லக்கூடியது இந்த இது எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் கூட அடிக்கடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது. அதே மாதிரி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருமே போயிருப்பீங்க. அங்கே வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணாமல் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 734.91 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி அதை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு மோடி அவர்கள் வந்து பணம் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பண்ணிட்டாங்க, மறுசீரமைப்பும் பண்ணிட்டாங்க. சென்னை சர்வதேச விமான நிலையத்தை 1260 கோடி ரூபாய் செலவில் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர்கள் ஏன் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியவே மாட்டேது. குறிப்பாக சில திட்டங்கள் வந்து, அதாவது மத்திய அரசுடைய சில திட்டங்கள் வந்து தமிழகத்திலேருந்து செயல்பட்டு தான் இருக்குது. அதில் குறிப்பாக சென்னையில் அவங்க சொன்னபடி பார்த்திங்கன்னா, பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் 1027 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வந்து இது ஏன் கண்ணில் படம் மாட்டிது அப்படின்றது எனக்கு தெரியல. பிரதமர் கிசான் திட்டம்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அது குறிப்பாக சென்னையில் மட்டுமே வந்து 1027 விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இது ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியலன்னு தெரில. அதே மாதிரி பிரதமர் மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சென்னையில் 85,982 சாலையோர வியாபாரிகள் பயனடைந்துள்ளனர். இது நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கூட. இது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். இருந்தாலும் திமுக வந்து சென்னையில் வந்து பிரதமர் மோடி எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 31,184 நபர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து நம்ம வந்து கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே நம்ம இந்த விஷயத்தை பற்றி மருத்துவ காப்பீட்டில் வந்து மத்திய அரசுடைய திட்டம் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டமே யூஸ் ஆகாது, இங்கே இல்லவே இல்லை, யாருமே மோடி இந்த திட்டத்தை இங்கே அறிவிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்னன்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே 31,184 பேருக்கு வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு.
அதே மாதிரி இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன் பயிற்சி அளிக்கும் திட்டமான கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,03,284 பேர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ நான் சொன்னது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் நடந்த விஷயத்த சொன்னேன். நம்ம அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எடுத்தோம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும். இந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் வந்து நீங்களும் தேடி பாருங்கள். ஏன்னா பல திட்டங்கள் வந்து இங்கே வந்து மறைக்கப்படுது. நிறைய திட்டங்கள் இருக்குது. பட் அந்த திட்டங்களெல்லாம் வந்து அதிக பேருக்கு வந்து போய் சேர்றது கிடையாது. அதுக்கு வந்து கரெக்டான பரப்புரை இல்லாதது தான் பிரச்சனையாக இருக்குது. திமுக மீது சில விமர்சனங்கள் வந்து மற்ற கட்சிகளும் வைக்க தான் செய்கிறார்கள். இல்லை அவங்க செய்த நல்ல விஷயங்களை மறைக்கிற மாதிரியான விஷயங்களையுமே அவங்க சொல்ல தான் செய்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பேசுவோம். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திட்டங்களை வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கார். இப்போ பாஜகவினுடைய ஒரு பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக வந்து அவங்க கூட கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40ல் 10 சீட்டு வந்து அவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து 10 சீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஒதுக்குவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளே இருந்துச்சு. நாமளே சில கருத்து கணிப்பில் வந்து அப்படி தான் யோசிச்சிருந்தோம். ஒரு 8, 7 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். பட் 10 ஒதுக்கியிருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் 2 பேரையுமே போய் நேரில் போய் மீட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் எல்முருகன் அவர்களும் 2 பேருமே போய் நேரில் மீட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துலேயுமே கையெழுத்து போட்டாங்க. கூட்டணி ஒப்பந்தத்துலேயும் கையெழுத்து போட்டாங்கன்னு தான் தகவல் வருது. ஒரு 100%மே அவங்க கூட்டணி உறுதி தான். பட் இந்த கூட்டணி வந்து யாருக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுக்கு முன்பாகவே தன்னுடைய கூட்டணியை அறிவிச்சிருவார். வேட்பாளர் லிஸ்ட் வரும்போது தான் நம்ம தான் போட்டி போடுறோமா அப்படின்றதே வேட்பாளர்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்போட கொண்டு போயிட்டு இருந்தால் அந்த கட்சி. பட் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணியை உறுதி செய்ய முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் தான் அதிமுக போய்கிட்டு இருக்குது. நாளைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். ஸோ அது 27, 28க்குள்ளேயே முடிக்கணும். ஸோ அதுக்குள்ளே அவங்க முடிப்பாங்களா அப்படின்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது. மேக்ஸிமம் முடிச்சிடுவாங்க. பட் வந்து இந்த தடவை வந்து ஒரு தனித்துவிடப்பட்டார்களா அதிமுக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாஜக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. திமுகவும் ஒரு பலமான கூட்டணி அமைச்சிட்டாங்க. பட் அதிமுக கேள்விக்குறியாக தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து எப்பயுமே கூட்டணி அமைக்க மாட்டார்கள். இருந்தாலும் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜகவுக்குமே வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அது போக அதிகமான இடங்களை அவர்கள் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து 10 இடங்களையாவது அவர்கள் கண்டிப்பாக பிடிப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாமக வேறு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னும் அதிகமாக கூட போகலாம் இது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு காணொலியில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அடுத்து பேசுவோம். நன்றி.